டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது இடி மின்னல். இந்த இடி மின்னல் எப்படி உருவாகுது, இதை பற்றி நிறைய பேருடைய கேள்விகள் இருக்குது. புரியாத கேள்வி இது. உடனே சொல்லுவாங்க மேகம் ஒன்றோட ஒன்று வராதுன்னு. மேகம் எப்போ பார்த்தாலும் தான் வராது, அப்படி எப்படி அப்போல்லாம் வராது, இப்போ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்வி கேட்கலாம். இப்போ மேகத்துடைய அடர்த்தி, அது நீராவி மட்டும் இல்லை, அதோடைய கார்பன் டை ஆக்சைடும் கலக்குது. அந்த கார்பன் டை ஆக்சைடு மற்ற காற்று வாயுக்களும் கலந்து அந்த மழை மேகத்துக்கு அடர்த்தி அதிகமாக இருக்குது. இந்த அடர்த்தி அதிகமான அது நகருது. அப்படியே அடர்த்தி அதிகமாக அது நகரும்பொழுது அதோட எதிர் திசையில் வேறு ஒன்று அடர்த்தியோட அதே நிலையில் வரும்போது ஒன்றோடு ஒன்று மோதுது அல்லது தேயுது, உராயுது. அப்படியே ரெண்டுக்கும் அந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படின்ற ஒரு வாயு இருக்குது. அந்த நைட்ரஜன் பற்றிக்கிட்டு எரியுது. அது சாதாரணமாக அளவில் 15,000 20,000 வாட்ஸ் வெப்பத்தை அது வெளியே விடுது. அப்படி அந்தளவுக்கு வெப்பத்தை அது வெளியே விடும்போது அப்போ தான் மின்னல் எரிஞ்சிக்கிட்டு மின்னல் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ அந்த மின்னல் எப்படி உருவாகுதுன்னு. இது ரெண்டும் அந்த சப்தம் அது வெடிக்கும். அதாவது அந்த உப்புக்கள் வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சத்தம் இருக்கும். சாதாரணமாக அடுப்பில் உப்பு போட்டு பார்த்திங்கன்னா டப்பு டப்புன்னு சத்தம் இருக்கும். அந்த அடர்த்தியான அந்த உப்பு எரியும் போது பயங்கரமான சத்தம், டமா டிமின்னு சத்தம் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த நைட்ரஜன் தான். நைட்ரஜன் பற்றிக்கிட்டு எரிஞ்சு நைட்ரேட்டுகளாகி பூமியில் விழும்போது அது தாவரங்களுக்கு உரமாக மாறுது. இப்போ புரியுதுங்களா ஏன் இதுக்காக இந்த இடி மின்னல் எப்படி வருது, இது எப்படி உருவாகுது, அது எப்படி நமக்கு அடுத்த இது உருவாகிறதால நம்முடைய உடலில் அந்த நைட்ரேட் உப்புக்களாகி நம்ம உடம்புக்கும் அது பயனுடையதாக மாறுது. புரியுதுங்களா? இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.